ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்றைக்கி சிக்கன் கபாப் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சிக்கன் 4 கிலோ எடுத்திருக்கோம். 4 கிலோவை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கறியை. ஸோ இப்போ வாஷிங் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. நல்லா இந்த மாதிரி ஒரு பெரிய அன்னகுண்டா தான் நான் சொல்லுவேன், பட் நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அன்னக்கூடை சொல்வீங்களா? ஸோ ஒட்டவர் இந்த மாதிரி இதில் எடுத்து நல்லா ஃபைன் வாஷ் ஒரு 4 வாட்டி நல்லா அலசி எடுத்தோன்னா சூப்பராக அந்த கவுச்சு ஸ்மெல் இல்லாமல் சூப்பராக இருக்கும் சிக்கனு. ஸோ திருவிழா அப்படின்னாலே ஒரு கொண்டாட்டம் தான் இல்லைங்களா? ஸோ திருவிழாக்காக எங்கள் சொந்த ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ ராவ் திருவிழா இன்றைக்கி நைட்டு. அது பிஃபோராக பசங்களுக்கு வந்து எல்லாருக்குமே சிக்கன் கபாப்பு எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப டேஸ்டியாக செய்வார். அதனால் பெரியப்பா வந்துட்டாங்கன்றதுனால இன்றைக்கி வந்து சிக்கன் கபாப் செய்ய போகிறோம். ஸோ கறி 4 கிலோ எடுத்தாச்சு வாஷ் பண்ணி க்ளீனாக. இதுக்கு இப்போ மசாலா எப்படி ஆட் பண்ணுறதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்போவும் நம்ம மஞ்சள் தூளில் தான் ஆட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ ஐயோ மாறிச்சோ, நோ ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் மஞ்சள் தூள். நோ ப்ராப்ளம், தெரியாமல் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம் தேவைக்கேற்றது. ஸோ மஞ்சள் தூளை வந்து ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து சில்லி பவுடர். வெறும் சில்லி வீட்டிலே அரைச்சி வச்ச சில்லி பவுடர் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம கடையில் வாங்கி அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காரமாக இருக்கும். ஸோ ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே நான் போட போகிறேன். பிகாஸ் 4 கிலோ இல்லைங்களா, கொஞ்சம் நல்லா காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைக்க முடியல, இல்லை அவ்வளோ 4 கிலோக்கு போடுறோம் அவ்வளோ இல்லைனாலும் நீங்கள் வந்து கடையிலேயே பாட்டில்ஸ் கிடைக்கும், அது வாங்கிக்கலாம். பட் இப்போ நாங்கள் பாட்டிலில் வாங்கலாம், வீட்டிலே அரைச்சி வச்சுட்டு போடுறோம். இந்த மாதிரி போட்டு நல்லா கலக்கலாம். ஒரு க்ளவுஸ் இருந்தால் தயவுசெய்து க்ளவுஸ் போட்டு கலந்துக்கோங்க. பிகாஸ் க்ளவுஸ் கிடைக்கல, வேறு என்ன பண்ணுறது அப்படின்றதுனால நம்ம கரண்டியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணாலும் அவ்வளோ ஒட்டிக்காது. ஸோ அதனால் ஒரு பாவம் கையே கலக்கிட்டு இருக்காரு. நிறைய பேர் சாப்பிட்றதுக்காக அவரோட கையை பரவாயில்ல அப்படின்ட்டு கையே கலக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர் பவுடர், அதையும் நாங்கள் வீட்லேயே அரைச்சிட்டோம். அந்த பெப்பர் கார்னை போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா முட்டையை ஆட் பண்ணணும். 1 கிலோக்கு 1 முட்டை அப்படிங்கிற மாதிரி 4 கிலோக்கு வந்து 4 முட்டை. எங்கள் 2 பொண்ணுங்க சேர்த்து நீயா நானா போட்டு நான் ஒடிக்கிறேன் நீ ஒடிக்கிறேன்னு ஒடிச்சிட்ருக்காங்க முட்டையை. ஆளுக்கு 2 முட்டை எடுத்து. ஸோ ஆக்சுவலி தனிஷ்காவுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் முட்டை ஒடிக்கிறதுல. நான் எப்போ எது முட்டையில் செஞ்சாலும் அவங்க தான் வந்து ஒடிப்பாங்க. ஸோ 4 முட்டையை போட்டாச்சு. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக கை பயங்கர எரிச்சல் வரும். நெக்ஸ்ட் இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா சிக்கன் கபாப் பவுடர். இங்கே வந்து நம்மளுக்கு ரெடிமேடாகவே கிடைக்கும். இதுலேயே சால்ட்டு அப்புறமா ஸ்பைசி எல்லாமே ஆட் ஆகிட்டு இருக்கோம். நம்ம இது ஒரு 1 கிலோக்கு வந்து ஒரு 100 கிராம்ஸ் போல் இந்த பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து லெமன் வந்து ஆட் பண்ணிடலாம். லெமனோட கொட்டை எல்லாம் போடாதீங்க தயவுசெய்து, அதையும் எடுத்துருங்க. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பவுடர்லேயே வந்து நம்மளுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த பவுடரில் வந்து இவங்க சால்ட் வந்து ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு போடும்போது சால்ட்டு போட்டிருக்கோம். ஒன்ஸ் இப்போ டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு சால்ட் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சால்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணி விட்டுருலாம். அதே மாதிரி பவுட்ரு இன்னும் பத்தலை, அதனால பவுட்ரு இதோட நீங்கள் கடல பவுட்ரு கார்ன்ஃப்ளவர் எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்லைங்க. இந்த பவுடர் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த பவுடர் வேணும்னா என்கிட்ட வந்து கிடைக்கும். நான் வந்து இப்போது சேல்ஸில் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் என்னோடய நம்பர் தரேன், நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பவுடர் ஈஸியாக வந்து வாங்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கம்மியாக இருக்கட்டும், அப்புறம் வேணாலும் போட்டுக்கலாம். கண்டிப்பாக கை பயங்கரமாக எரியும் இருக்குது. நைட்டுக்கு நல்லா தேங்காய் எண்ணெய் போட்டு தான் நான் அப்ளை பண்ணணும். பிகாஸ் நம்ம ஒரு பேக்கெட் ஃபுல்லாக சில்லி பவுடர் போட்டு கை கண்டிப்பாக எரியும்.
ஃபைனல் டச் வந்து வினிகர் கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ வினிகர் வந்து சாப்பிட்றதுனால தப்பே கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து எல்லா ஃபுட்டில் வந்து கெடாமல் இருக்கணும் அப்படின்னா வினிகர் ஆட் பண்ணி உங்களுக்கு சேல்ஸில் தருவாங்க. ஸோ என்றைக்கே ஒரு நாள் வினிகர் சாப்பிட்றதுல தப்பே கிடையாது. ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம இது பண்ணிட்டு ஒரு 4 ஹவருக்கு அப்படியே பண்ணி பாருங்க. ஸோ இப்போ 4 ஹவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் 8 மணி ஆயிடுச்சு. பசங்களுக்கு எல்லாமே பயங்கர பசி. ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போய் வந்துட்டோம் நாங்கள். அதை பார்த்துட்டு வந்த உடனே பயங்கர பசி. ஃபஸ்ட்டே வந்து சிக்கன் கபாப் அப்படின்னாலே எல்லாருக்கும் டெம்ட் ஆகிடுவாங்க. ஸோ பசங்களுக்கு எல்லாமே டெம்ப்டிங் ஆகிடுச்சு பார்த்த உடனே. ஸோ அவங்க பெரியப்பா உட்காந்து எல்லாருக்குமே சுட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சும்மா சாம்பிளுக்கு ஒரு 2-3 போட்டிருக்கோம். டேஸ்ட் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அண்ட் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஸோ டேஸ்டிங்க்கு என் பொண்ணு தான் இப்போ டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மச்சனவும் வாயில் சுட சுட போட்டு நல்ல முடியாமல் மென்னுட்டு இருக்காரு. ஸோ 1 by 1 கொஞ்சம் சுட்டதை வந்து டேஸ்ட் பண்ணி எல்லாம் ஓகேன்ட்டாங்க. அதோட எல்லாருக்கும் சுட்டு சேமியா தாங்க நம்ம வேலூரில் ஸ்பெஷல். சேமியா வித் கபாப்னா அடிச்சுக்கவே ஆளில் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம வேலூருக்கு ஸ்பெஷலான சேமியா அண்ட் கபாப். வேலூருக்கு வர்றவங்க வந்து தயவுசெய்து இந்த ஒரு டிஷ்ஷை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ரோட்டோரத்தில் வந்து சேமியா அண்ட் கபாப் கிடைக்கும். அதே மாதிரி முட்டை சேமியா அப்படின்ற ஒரு ஐட்டமும் இங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஸ்ட்ரீட் ஃபுட்டு அப்படின்ற இடத்துல அந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸ்பெசிஃபிக்காக எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் தொரப்பாடி, கொனவட்டம் அண்ட் ராஜா தேட்டர், விருதம்பேட், காட்பாடி இந்த மாதிரி இடத்துலலாம் இங்கே ரொம்பவே ஃபேமஸாக அப்படியே அந்த நம்ம ஸ்ட்ரீட் ஏரியாஸில் கார்னர்ஸில் வந்து இருக்கும். ஸோ அந்த ஏரியாஸில் நீங்கள் போனீங்கன்னா அந்த சைட் க்ராஸ் பண்ணிங்கன்னா தயவுசெய்து மிஸ் பண்ணாமல் இதை வாங்கி சாப்பிடுங்க. அவங்க மட்டும் சாப்பிடாம பெரியமா நீங்களும் சாப்பிடுங்கன்ட்டு பசங்க எல்லாமே ஊட்டிகிட்ருக்காங்க. திருவிழானாலே எல்லாருமே எந்தெந்த ஊரில் இருந்தாலும் கெட் டுகெதர் அப்படின்ட்டு எல்லாமே ஜாயின் ஆகிடுவோம் இல்லைங்களா? உங்கள் ஊர்லேயும் நீங்கள் இதே மாதிரி ஜாயின் ஆகி எல்லாமே கொண்டாடுவீங்களா? எல்லோரும் சாப்பிட்டு ஏந்துட்டாங்க. ஃபைனலாக சுட்டுட்டு இருந்த மனுஷனையும் கூப்பிட்டு நீங்களும் சாப்பிடுவாங்கன்ட்டு நாத்தனாரை சுட விட்டு நானும் அவரும் உக்காந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, நல்ல சூப்பராகவும் இருந்தது. ஸோ இவங்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. காலியாக தட்டு ஒரே ஒன்று வச்சுன்னு உக்காந்துன்னு இருக்காங்க போல இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு உங்களுக்கு வந்து அந்த சிக்கன் கபாப் பவுடர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பவுடர் சப்ளைஸ் இருக்குது. வேணும் எந்த ஊரானாலும் பரவாயில்ல. ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் ஆகும், அவ்வளோதான். தவிர உங்களுக்கு வந்து கம்பல்சரி பவுடர் வந்து சப்ளை இருக்குது. நீங்கள் எந்த ஊரானாலும் பரவாயில்ல. நாட் ஓன்லி தமிழ்நாடு, அதர் ஸ்டேட்ஸ் ஆனாலும் நாங்கள் வந்து சப்ளை பண்ணுவோம். வேணும் ஆனால் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இது மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்குங்களா? கொஞ்சம் அதோட கூல் ட்ரிங்க்ஸ் குடித்தா தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? ஸோ சிக்கன் கபாப் அண்ட் சேமியா வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு சொல்லலாம். எப்போ வேலூருக்கு வந்தாலும் மிஸ் பண்ணவே மாட்டார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.